உதயோகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியும் என்று வித் ஆனந்தி அண்ட் வருண். முதல்ல உங்களுக்கு வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கும் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எத்தனாவது? இன்னைக்கு வந்து 68 வருஷம் முடிஞ்சிருச்சு. 69வது வருஷம் ஆரம்பிக்குது. அது நீங்க வந்து எப்படி இந்த 10 வயசு முடியும் போது 11 வயசுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருக்கலாம். இந்த 68 இயர்ஸ் தான் வந்து முடிஞ்சிருக்கு. காலையிலேயே நாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம், நிறைய பேர் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு எத்தனாவது சுதந்திர தினம்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே திருப்பி எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இந்த நாளை பத்தி விளக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இந்தியனா பிறந்த ஒவ்வொருத்தரும் வந்து இந்த நாளை பத்தி தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் ஆஸ் அ சிட்டிசன் நம்ம வந்து இந்தியாவை பத்தி ஒரு பேட்ரியாட்டிக்கான ஃபீலிங்கோட நின்றாம, நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்து புல்லரிச்சு மட்டும் போயிடாம, நிறைய போஸ்ட் மட்டும் போடாம, நிறைய பேருக்கு மெசேஜ் மட்டும் அனுப்பாம, இன்னைக்கு லீவை என்ஜாய் பண்ணாம, இந்த ஃப்ரீடமே எப்படி நம்ம என்ஜாய் பண்றோம், ரெஸ்பான்சிபிளான ஒரு சிட்டிசனா இருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா? சீரியஸா. ஸோ நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே கரெக்ட் தான். ஸோ ரெகுலராகவே நம்ம சொல்ற ஒவ்வொரு டேக்கும் வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் வருவாங்க. பட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கும் போது நிறைய பேர் மைண்ட்ல வந்து யாரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இப்பவுமே இருக்கும். பட் யார் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரிவீலே பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. அதாவது இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷங்கள் ஆயிருந்தாலும் சுதந்திரம் கிடைச்சி இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு யூத்ஃபுல்லான கண்ட்ரியாக இருக்குன்னா நிறைய யூத்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷோவில் நம்ம பேசியிருக்கோம். அப்படி யூத்தோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டாக பேச போகிறாரு. யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பகுதிகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுதந்திர தின நாளில் ஒரு முத்திரை கற்றுக்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு முத்திரை நாம் பார்க்கும் வரிசையில் இன்று பார்க்க போவது பிராண முத்திரை என்ற ஒரு அற்புதமான முத்திரை. பொதுவாக மனித உடலானது 72,000 நாடிகளால் பிணைக்கப்பட்டு 10 வாயுக்களால் இயங்குகின்ற ஒரு தத்துவத்தை உள்ளடக்கியது. நம்மளுடைய பழங்கால வைத்திய முறைப்படி, சித்த வைத்திய முறைப்படியும் சரி, சித்தர்கள் கையாண்ட முறைப்படியும் உடலின் இயக்கத்தை வாயுக்களே கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன என்று கண்டறிந்துள்ளார்கள். அதில் முதன்மையான வாயுவாக பிராணன் என்ற ஒரு வாயு இருக்கிறது. இது நமது நுரையீரலை மையமாக வைத்து இயங்கக்கூடிய தன்மை பெற்றது. இந்த வாயுவானது குறைபாடு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வாயுவினுடைய இயக்கத்தில் தடை என்று எடுத்துக்கொண்டோமானால் அதிக பசியோடு இருப்பது, அதிக தாகத்தோடு இருப்பது, அதிக உடல் உழைப்பு, சரியாக தூக்கமின்மை, இந்த மாதிரி பலவிதமான உபாதைகளினால் ஏற்படக்கூடியது இந்த பிராணவாயு என்ற வாயுவினுடைய தாக்கம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்று பார்த்தால் அதற்கு தொடர்புடைய நோய்கள் எல்லாமே நமக்கு வரும். தூக்கமின்மை, மலச்சிக்கல், மணிப்பூரக சக்கரத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், அதே போல் உடல் பலகீனமாக இருப்பது போன்ற தொந்தரவுகள் நமக்கு வரும். இதையெல்லாம் நம்ம எளிமையாக இதிலிருந்து வெளியில் வருவதற்கு உபயோகப்படக்கூடிய முத்திரை பிராண முத்திரை. பிராண முத்திரை எப்படி செய்வது? நன்றாக கவனியுங்கள். எளிமையான முத்திரை. அதே சமயத்தில் நீங்கள் இது சரியாக செஞ்சால் தான் அதனுடைய முழு பலன் கிடைக்கும். உங்களுடைய கை விரல்களில் உங்களுடைய மோதிர விரலையும் சுண்டு விரலையும் பெருவிரல் நுனியால் அப்படி தொட்டு மற்ற 2 விரல்களையும் அப்படி நீட்டிக்கொள்ள வேண்டும். அந்த வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். சரிங்களா? நுனியில் தொடும்போது அந்த நுனியில் லேசாக தொட்டால் போதும். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்ய வேண்டும். இந்த முத்திரை குறைந்தது 30 நிமிடம் முதல் 40 நிமிடம் 50 நிமிடம் வரைக்கும் கூட நீங்கள் இந்த முத்திரை செய்யலாம். அதிகமாக இந்த முத்திரை செய்தால் ஏதாவது நமக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்று கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த முத்திரை வந்து ஒரு ஆதாரமான முத்திரை. மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நலமாக தன்னுடைய வேலைகளை செய்து கொள்வதற்கும் பிராணசக்தி மிகவும் அவசியம். எப்பொழுதெல்லாம் சோர்வாக இருக்கிறீர்களோ அல்லது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சக்தி தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தி அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பொதுவாக இன்று நமது கலாச்சாரத்தில் விரதம் இருப்பது என்று ஒரு முறை இருக்கிறது. நீங்கள் விரதம் இருக்கும் நாட்களில் இந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு அந்த பசியினால் ஏற்படக்கூடிய ஒரு உபாதைகள் ஏற்படாமல் இருக்கும். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய சுரப்பிகளினுடைய குறைபாடுகளை சரி செய்து நோயின் தீவிரத்தை அதிகமாகாமல் தடுக்கும். பிராண முத்திரையை பார்த்து கொண்டு உற்சாகமாக தொடர்ந்து நாம் செய்து இன்றைய நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு அடித்தளம் கொடுத்திருக்கிறோம். இதை முழுவதுமாக பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த முத்திரையை எப்படி செய்வது என்பதை கவனியுங்கள். உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரலின் நுனியில் தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். மீதி 2 விரல்களையும் இப்படி நீட்டியிருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்ய வேண்டும். இந்த முத்திரை குறைந்தது 30 நிமிடம் முதல் அதிகபட்சமாக 45 நிமிடம் வரைக்கும் ஒரு நேரத்தில் செய்யலாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக உங்களுடைய பிராணசக்தி அதிகரிக்கும். பலவிதமான முத்திரைகளையும் கற்றுக்கொண்டு உங்களுடைய
பலன்களை தெளிவாக நீங்கள் அனுபவித்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மனசை கட்டி போடுறதோட ஒரு பெரிய அடக்குமுறை வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நம்மளோட கல்ச்சர், நம்மளோட விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு மேலே வந்து இன்னொரு நாட்டிலேருந்து வந்து ஆஸ் அ ஹோல் குரூப் அடக்கி ஆண்டிருக்காங்க அப்படின்னு நினச்சாலே அப்போ இருந்து அவங்களுக்குலாம் எப்படி அது இருந்திருக்கும்னு இன்னைக்கு கூட நினச்சி பார்க்க முடியல. அந்த ஃபீல் என்ன தான் நம்ம நினச்சி பார்த்தாலும் வராதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், பட் அவங்களுக்கு தான் வந்து பியூர் இண்டிபெண்டன்ஸோட ஃபீலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நமக்கு தெரியாது, பிகாஸ் நம்மளை வந்து அவங்க கட்டுப்படுத்தி யாரும் வைக்கல அப்படி சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளை யாரும் கட்டுப்படுத்தி வைக்கல, நம்மளை வந்து வேறு முறையில் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். எக்ஸாக்ட்லி. பழைய காலத்துல இருந்து ஒரு ராஜாவை கூப்பிட்டு ஒரு ஏசி ரூம்ல போட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவார். எனக்கு அங்கே ராஜாவை கூட இருக்க தேவை, நான் இங்கே இருந்துறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி அப்போ பீரியட்ல இருந்தவங்களுக்குலாம் அந்த உண்மையான வந்து ஃபீலிங் புரியும். பட் இருந்தாலும் ஆஸ் அ சிட்டிசன் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை வந்து மற்றவங்களுக்கு பரப்பணும் அப்படிங்கிற பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி பிரேக் கூட வேண்டிய பொறுப்பும் இருக்கு. ஸோ விட்டுலாம் புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். என்னதான் வந்து நம்ம வேர்ல்டில் இல்லை வந்து ரீஜன் வைஸாக இல்லை வந்து நம்ம மொழி விதமாக வந்து எப்படி நம்மளை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டாலுமே சரி, ஓகேவா? பட் ஓவரால் அந்த ஏர்த் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பேசிக்காக ஒரு சில நீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வேறுபாடெலாம் வேணாம்ப்பா. அது யூஎஸ்லேருந்து வந்தாலும் சரி, இங்கே பக்கத்தில் இருக்க உசிலம்பட்டிலேருந்து வந்தால் கூட ஓகே தான் நமக்கு. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள், உணவாகட்டும் இல்லை வந்து மருந்தாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. எக்ஸாக்ட்லி. எப்பவுமே இந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ல்ட்லி சிட்டிசன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ஒரு பெஸ்ட் மனிதனாக இருக்க முடியும். உங்ககிட்ட இருந்து எப்பவுமே நன்மை வந்துச்சு அப்படின்னா வந்து அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு சாராதவங்களுக்கு கூட நன்மையே வந்து பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சீரியஸாக. ஸோ அந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸில் ஒன்று சேர்க்கிற ஒரு சில விஷயங்கள்ல ஒன்று தான் இந்த மெடிசன் அப்படிங்கிறதும். ஸோ இன்னைக்கு வந்து நேச்சுரோபதி பற்றி நம்மளுடைய நிவேதா அவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தலாமா? இன்று நம்ம நேரத்தில் எழுந்திருக்கிறதுடைய அவசியத்தையும் அதோடைய பலனையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து உணவு இல்லாமல் பல நாட்கள் கூட வாழ முடியும், நீர் இல்லாமல் 7-8 நாள் வரைக்கும் வாழ முடியும். ஆனால் அதே இது காற்று இல்லை அப்படின்னம்னா 5 நிமிடம் கூட நம்ம திக்கி திணறுவோம். அந்த அளவுக்கு காற்றுடைய தேவையானது மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் காற்று இல்லை அப்படின்னம்னா அதோட அசைவுகள் இயக்கம் குறைஞ்சி போயிடும். இப்போ நம்மளுடைய அசைவுகளுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னம்னா காற்று தான். இந்த காற்றோட அசைவே நம்மளுடைய அசைவுக்கும் ஆதாரமாக இருக்குது. எப்போ வந்து காற்றோடைய அளவு குறைகிறதோ அப்போ உறுப்புகள் செயல்பாடும் இயக்கமும் குறைஞ்சு அது ஒவ்வொரு செல்களும் செயலிழக்கலாம் அல்லது உயிரிழப்பு அளவுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. எந்த உறுப்புகளில் காற்று குறைபாடு இருக்கோ அந்த உறுப்பு முழுமையாக செயலிழக்கிறதுக்கு முன்னாடி அந்த காற்றோட தேவையை நிவர்த்தி செய்தோம் அப்படின்னம்னா அந்த உறுப்புகளும் முழுமையாக செயல்பட துவங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கு காலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறப்போ, அதாவது 3 to 5 அந்த நேரமானது நுரையீரல் பலமடக்கூடிய நேரம். இப்போ பொதுவாக நம்ம பகல் நேரத்தில் ஒரு தடவை சுவாசித்தோம் அப்படின்னம்னா ஆக்சிஜன் மூலக்கூறுகள் சொல்வோம், அதாவது O2 மாலிகூல்ஸ். அதே இது காலையில் நேரத்தில் இருக்கக்கூடிய காற்றானது O3 மாலிகூல்ஸ் சொல்வது, அதாவது ஓசோன் மாலிகூல்ஸ். அது யூவி ரேஸ் இல்லாமல் நல்லா முழு சக்தியோட இதமான காற்றாக இருக்கும். இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்போ எந்த உறுப்புகள் தேவை இருக்கோ அந்த உறுப்புகளுக்கு அது ஈடு கொடுத்து அந்த உறுப்புகளையும் மேம்படுத்தும், நம்ம தினசரி தேவைகளையும் ஈடுகட்ட முடியும். அதே மாதிரி காலையில் நேரத்தில் எந்த விதமான சப்தமும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளது மனதும் நன்கு அமைதியடையும், மூளையும் பலமடையும். அதாவது மூளைக்கு வந்து எப்போ சக்தி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற உள்ளுறுப்புகள் எல்லாத்துடைய தேவையும் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் மூளைக்கு வந்து நம்ம காற்று சக்தியானது போயிட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நுரையீரலுக்கு காற்று பற்றலை அப்படின்னம்னா அந்த நுரையீரலோட செயல்பாடு நின்று போயிடும். மண்ணீரலுக்கு பற்றலை அப்படின்னம்னாலும் நின்று போயிடும். இதயம் பற்றலைனாலும் நின்று போயிடுச்சு அப்படின்னம்னா உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படும். இந்த மாதிரி நம்மளுடைய முக்கியமான ராஜ உறுப்புகள் செயலிழக்கும் பொழுது அந்த ஈடுகட்டணும் அப்படிங்கிறதுக்காக மூளை தங்கிட்டு இருக்கக்கூடிய காற்று சக்தியை, பிராண சக்தியை அல்லது இரத்த ஓட்டத்தை மற்ற உறுப்புகளுக்கு தரும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு தலை சுற்றல் ஏற்படலாம் அல்லது மயக்கம் வரலாம். ஆனால் இதே இது அந்த எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான காற்று சக்தி, வெப்ப சக்தி, இரத்த ஓட்டம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா மூளைக்கு போகக்கூடிய இரத்தமானது அல்லது காற்றானது முழு சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம நேரத்தில் எழுந்துக்கிறப்போ இந்த ஓசோன் மாலிகூல்ஸ் அதிகமாக உள்ளே போக நம்மளுடைய மூளைக்கு
தேவையான அளவு நல்ல காற்று பிராணசக்தி கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த பிராணசக்தியானது க்ரியேட்டிவ் திங்கிங்கை அதிகமாக டெவலப் பண்ணும். லேட்ரல் திங்கிங், அது ஒரு விஷயத்தை எப்படி விதவிதமான வேறு விதத்தில் பண்ணுறது, வேறு கோணத்தில் நம்மளால் எப்படி செய்தால் இன்னும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த லேட்ரல் திங்கிங்கு, க்ரியேட்டிவ் திங்கிங், மெமரி பவர், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து பகுத்து ஆராயிறது, தேவையான நேரத்தில் அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இந்த காலையில் எழுந்திருக்கிறது நம்மளுக்கு உதவி செய்யும். அதனால தான் நேரத்தில் எழுந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய மெமரி பவர் நல்லா இருக்குது. அவங்களுடைய ப்ரெசன்ஸும், அதாவது நம்மளுடைய எஜுகேஷன்லேயாகட்டும் அல்லது எந்த வேலைகள்லேயாகட்டும் அவங்களுடைய எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறப்போ நம்மளோட டைம் வந்து எக்ஸஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய 8 hours ஆர் 9 hours ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னம்னா, காலையில் எழுந்திருக்கிறப்போ அந்த 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நம்ம காலையில் செய்கிறப்போ அது ஒரு 1.5 மணி நேரத்துலேயோ 1 மணி நேரத்துலேயோ செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பு சக்தி கொண்டதாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக பிளான் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராப்பர் பிளானிங் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலையில் ஏற்படக்கூடிய அன்னெசரி டென்ஷன் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். பொதுவாக காலையில் இந்த மார்னிங் டென்ஷன் சொல்லுவோம். இந்த மார்னிங் டென்ஷன் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து அவதியாக கிளம்புவோம், லேட்டாக எழுந்திருப்போம், நம்மளுடைய வேலைகள் செய்ய முடியாது, மலம் கழிஞ்சிருக்காது, வேஸ்டேஜஸ் வெளியில் ரிமூவ் ஆகிருக்காது, சாப்பிட முடியாது, அவதியாக நம்ம கிளம்புவோம். அப்போ ஒவ்வொரு ஹோல் டேவும் நம்மளுக்கு டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நேரத்தில் எழுந்திருக்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு நம்ம நல்லா பயிற்சிகள் செய்து கம்ப்ளீட்டாக வந்து கழிவுகள் வெளியேற்றமாகி பசி நேரத்துக்கு சாப்பிட்டு நம்ம ரிலாக்ஸாக போக முடியும். இந்த நேரத்தில் கழிவுகள் வெளியேற்றமாகி நம்ம பண்ணக்கூடிய விஷயமானது ஆசிட் வந்து நம்ம பாடியில் நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மார்னிங் டைமில் அவதியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ ஹைப்பர் ஆசிட் ஃபார்ம் ஆகி அது வந்து மண்ணீரலை வந்து பலகீனப்படுத்தும். ஆனால் அதே இதை நம்ம ரிலாக்ஸ்டாக பண்ணுறப்போ மண்ணீரலும் வயிறும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கையில் அந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த 2 வேலைகள் முழுமையாக நடைபெறும். ஒரு உணவு உள்ளே போய் சத்துக்களாக பிரிஞ்சு டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகி தேவையான இடத்துக்கு போயிட்டு கழிவுகள் வெளியேறதுக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ மண்ணீரலும் வயிறும் நல்லா பலம் அடைகிறதுக்கு இது வந்து ஏதுவாக இருக்கும். இது மாதிரி காலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறதுனால நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் திங்கிங் நல்லா இருக்குது, நம்முடைய வயிறும் மண்ணீரலும் பலமாக இருக்கையில் நம்மளுடைய எல்லா விதமான அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஒர்க்ஸ் வந்து நல்லா ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சுதந்திரம் கிடைச்சோன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு அந்த பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளை வந்து முழுசாக சூப்பராக கொண்டாடிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்திருக்காது இல்லையா? சீரியஸாக அப்போ வந்து அது வந்து ப்ரீத் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை. அதாவது நம்ம யாருடைய பெர்மிஷன் இல்லாமல் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல். அதாவது நமக்கு எப்படி இந்த ஸ்கூல் வரைக்கும் வந்து நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கும், பட் காலேஜ் போனே நமக்கு லைட்டாக ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் தெரியுமா? அதுவே நமக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும் இல்லை? எக்ஸாக்ட்லி. அப்போ இப்போ நம்ம வந்து என்னதான் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இவ்வளோ டெவலப்மெண்ட் பற்றி பேசிட்டுனாலும் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் தாட் இருந்திருக்கும், அந்த ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். எல்லாருக்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசி பழகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்குலாம் வந்து புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சீரியஸாக அந்த புது இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்தியா வந்து ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேரோட இருக்கு, நிறைய பேருக்கு ஃப்ரெஷ் தாட்ஸ்லாம் இருக்கு. அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து சின்ன பிரேக் ஒரு கேட்டலாமா? கண்டிப்பாக. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியாவே இன்று வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியா என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். ஏன் தான் இவ்வளோ அழகாக பிறந்தேனோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவே ஃபீல் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்தியாவில் வந்து பல ரிசோர்ஸஸ்லாம் இருந்திருக்கு. இதுக்காக வந்து பல பேர்லாம் அட்ராக்ட் ஆகி இங்கே வந்து குவிஞ்சிட்டாங்க. அது நமக்கு பெரிய ஆபத்தாகவே முடிஞ்சது இல்லை? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து அடையாளம் அப்படின்னு வச்சா வந்து ஒரு சார்பாக வச்சிடவே முடியாது. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு விஷயமா அடையாளப்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். லைக் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஸ்விமிங் பூல் வேணும், வீட்டு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து விளையாடுறதுக்கான கிரவுண்ட்ஸ் வேணும், வீட்டு பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் வேணும். அந்த மாதிரி வந்து அங்கிருந்து ஆங்கிலேயர்களுக்கு என்ன மாதிரி இருந்திருக்குன்னா, அவங்களாம் இங்கே வந்தோடனே இங்கே இந்தியாவிலேயே எல்லாம் இருக்கா, ஓகே ஸ்வீட்டும் இங்கே இருக்கா, காரமும் இங்கே இருக்கா, வாவ் இதுவும் அங்கே இருக்கா அப்படிங்கும்போது எல்லாமே இங்கே இருந்தாலும் அவங்க அட்ராக்டாக இங்கே இருந்துட்டாங்க. அப்படியே கூல் பண்ணிக்குதோ அப்படி சொல்லிட்டு ஊட்டிக்கு போயிட்டாங்க, டேன் பண்ணிக்குதோ அப்படி சொல்லிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க இல்லையா? சீரியஸா. ஸோ எல்லாமே இருந்து நம்ம நாட்டில் பழங்களும் அப்படிதான் டேஸ்ட் தான், அப்படி ஒரு டேஸ்ட் தான். இங்கே இருக்கிற பழங்கள்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் விளைய வைக்க கூட நிறைய பேர் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே திருப்பி வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பழங்கள் அப்படின்னா நம்ம இந்தியாக்கே உண்டான நிறைய பழங்கள் இருக்கு. அப்படி ஒரு முக்கணி சுவைனா என்ன அப்படிங்கிறத இந்த மூவண்ண கொடி குத்திட்டு நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். அதை சொல்றதுக்காக வழக்கம் போல புதுச்சேரி சரவணன் அவர்கள் வந்திருக்காரு, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பது முயற்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு முக்கணி சுவை ஜூஸ். இது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பப்பாளி பழம், வாழைப்பழம் பொடியாக நறுக்கியது, தேன்பால் அல்லது வெள்ளைப்பாகு, உப்பு,
இது 2 கனிலேயே முக்கணி சொல்கிறோமே, இது எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த 2 கனியும் சேர்ந்து செய்யும்போது கொஞ்சம் தேன்பால் ஊற்றினா 3 கனியும் சேர்ந்து சுவை கிடச்சிரும். அதான் இப்படி சொல்லுவேன். அதனால தான் 2 பழத்துலேயே முக்கனியும் கொண்டு வரோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு பப்பாளி போட்டுக்கிறோம், வாழைப்பழம் போட்டுக்கிறோம், 2 சம அளவு போட்டுக்கலாம். காரணம் இது 2 சேர்ந்து தான் வந்து 3வது கனியோட சுவையை உருவாக்க போகுது. இதை வந்து மெருகூட்டுறதுக்கு கொஞ்சம் தேன்பால் அல்லது வெள்ளைப்பால் ஊற்றிக்கிறோம், ஒரு துளி உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இந்த கனியோட சுவையை பேலன்ஸ் பண்ணுறோம், அதாவது கொஞ்சம் வீரியத்தை குறைக்கும் போது 3வது கனி சுவை இதில் எட்டிப்படும். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிக்கு உப்பு போடுவோம் கொஞ்சமாக. முதல் தடவை சாப்பிட்றவங்களாம், அடுத்தடுத்து சாப்பிட்றவங்களும் இந்த உப்பு தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடும். ஏன்னா இது வந்து எல்லாம் சதவீத பயன்றதில் தண்ணி ஊற்றிட்டாக்கா கொஞ்சம் டைல்யூட்டாக வரும். இது 2மே சதவீத பயன்றால இது வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கும் அப்படியே கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ரீம் மாதிரி அரைச்சி கொடுத்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரியே நல்லாயிருக்கும். எப்படி வேணால் சாப்பிடலாம். முக்கணி சுவை நீர் ஜூஸ் தயாராக இருக்குது. இது வந்து 2 பழத்தை வச்சு எப்படி முக்கணி சுவை பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த தேன் பால் உப்பு கலக்கும்போது 3வது சுவை இதை கூட்டி கொண்டு வந்து கொடுத்துருது. இந்த 3 பழங்களோட சுவை வந்து இந்த 2 பழத்துலேருந்து எடுக்க முடியும். சதவீத பழன்றதால இது வாயில் போகும்போது தட்டுப்படாமல் இருக்கும். ரொம்ப நல்ல உணவு. இளைஞர்கள் கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்க. வேற ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. இந்த முக்கணி சுவை வந்து அந்த மூவர்ண கொடியை பற்றி பேச வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்ன வயசில் வழக்கம் போல் எல்லாருமே கொடியெலாம் குத்திருப்போம், அந்த கொடியை சேர்த்து வச்சுப்போம், நிறையா கொடி வச்சிருந்தா ஒரு ப்ரௌடு அப்படியே அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து கொடிலாம் எதுக்குங்க குத்தினா மனசுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. பட் வந்து இவ்வளோ செலவு பண்ணி நாசா மிஷன் பண்ணி ஏன் மேலே வந்து யூஎஸ் அவங்களோட கொடியை நட்டுட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு பேட்ரியாட்டிசம், சிம்பிள் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து உங்களோட இதயத்தில் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாதா? ஆமாம், மேபி உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க. பட் அதை பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆகலாம் இல்லையா? அதுக்காக அந்த கொடியை நீங்கள் வச்சுக்கலாம் உங்க கூட இல்லையா? இன்னைக்கு வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுங்க. நம்மளோட தேசிய கொடியை கரெக்டாக குத்திக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் யாருமே அதை கீழே போட்டுற வேணாம். என்றைக்குமே வந்து நம்மளோட கண்ட்ரியோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி அடையாளங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள்லேருந்து தொடரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தை சொல்ல ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம கெஸ்ட் வந்து வர போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் எடுக்க போகிறோம். பிகாஸ் அந்த கெஸ்ட் வந்து இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம். பட் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது யாருக்கு இருந்து வேணாலும் வரலாம். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து நம்ம இந்தியா மேபி நம்ம வந்து வேர்ல்டு எல்லாம் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுட்டு இந்தியாவை மட்டுமே நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸில் வச்சிருக்கோம். காரணம் வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம இந்தியாவை பற்றி முதல்ல ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும், நம்ம இருக்க ஏரியாவை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கெஸ்ட் கிட்ட இருந்து நீங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா தான் வேர்ல்டு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியாவே என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியாவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வாரம். எனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து 68 வருஷம் ஆச்சு நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி. பட் அப்போ வந்து நம்மளோட ப்ராப்ளம் வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ அதனால் எல்லாரும் சேர்ந்து ஃபோக்கஸ்டாக இருந்தோம், நம்ம எப்படியா வந்து பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட இருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல. பட் இப்போ வந்து ப்ராப்ளமே வெரைட்டியாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபோக்கஸும் கொஞ்சம் அப்படியே அங்கேயும் போயிடுச்சு இல்லையா? கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் எதிரிகள், அதாவது நம்ம தவறு எடுத்து போராடுறோம் அப்படின்னா வந்து அந்த எதிரிகள் வந்து வேற ஒருத்தங்களா இருந்தால் பரவாயில்ல, பட் நமக்குள்ளே இருந்தால் தான் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த கலை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து இந்த சுதந்திர தினத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து கவர் பண்ணுவாங்க மீடியாவில், நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க வந்து ஸ்பெஷலாக அதை டிசைட் பண்ணியிருப்பாங்க. பட் வருஷம் முழுக்க வந்து நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பர்சன் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம அந்த சுதந்திர தினத்தில் பேச போகிறோம் இல்லையா? அப்பவும் வந்து நிறைய யூத்லாம் ஒன்றா சேர்ந்து போராடினாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய யூத்லாம் சேர்ந்து பல சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபார்ம் ஆன ஒரு குழு தான் இவங்களும். என்விரான்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. அங்கேருந்து நம்ம கூட யாருக்கு அப்படின்னா அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EFI பற்றி சொல்லுங்கள், அதோட செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். EFIனா என்வாரன்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. இது ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த தேசத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று, அதுக்கப்புறம் இங்கே நம்ம பிறந்ததுக்கான நிறைய வேல்யூஸ் போக போக கற்றுக்கிட்டது தான். இந்த நாட்டை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியாமல் இருக்கிறதுனால தான் இதை அழிச்சிட்டு வரோமே தவிர இதை பற்றி தெரிய ஆரம்பித்தா நம்ம எல்லாருமே இதுக்காக பாடுபட ஆரம்பிச்சிருவோங்கிற ஒரு உணர்வு வந்தது தான் EFI ஆரம்பித்ததே. சுற்றுச்சூழல், இந்தியாவோட சுற்றுச்சூழல் வந்து ஒரு விதத்துலேயே வந்து ரொம்ப அரிய வகை சுற்றுச்சூழல் நம்மக்கிட்ட இருக்குது. இக்காலஜிக்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு வந்து உண்மையான போராளிகள் தேவைப்பட்டது. அப்படி தான் வந்து EFI நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்களை எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு என்வாயன்மெண்ட் செஷன் அப்படின்னா
ரொம்ப சீனியர் சயின்டிஸ்ட் யாராவது வருவாங்க, சுற்றுச்சூழல் பற்றி நிறைய நேரம் பேசுவாங்க. அவங்க சொல்ல சொல்ல பயமாக இருக்கும், ஐயோ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு. சரி இதுக்கு என்ன விடிவு அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களை மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணினோம். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டாட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வன உயிரினங்கள், அவைகள் வாழக்கூடிய இடங்கள், இதை காப்பாற்றுறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. சரி வன உயிரினங்கள் வாழக்கூடிய இடங்கள் அப்படின்னா இமீடியட்டாக காடு தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய பல நகரங்களில் வந்து ஏரி, குளம், குட்டைகள், நதி நீர்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேபிட்டாட்ஸில் கூட மீன், தவளை, நண்டு, குளத்தாமை, பாம்புன்னு எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம மறந்து போயிட்டோமோங்கிற ஒரு இதில் தான் அதை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இறங்கினோம். இதுக்கு வந்து இமீடியட்டாக நிறைய பணம் தேவையோ இல்லை பெரிய ஆளுங்களோட இன்வால்மெண்ட் தேவையோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மள மாதிரி சாதாரண மக்கள் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலே அதை செய்ய முடியுங்கிறது தான் நாங்கள் 8 வருஷத்தில் புரிஞ்சுட்ருக்கோம். அதை தான் தொடர்ந்து பண்ணிட்டும் வரோம். ஓகே, இந்த அமைப்பை தொடங்குறதுக்கான ஒரு முழு நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இதில் உங்களோட ரோல் என்ன, யாரெல்லாம் இதில் வந்து ஃபுல் கான்ட்ரிபியூட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணாங்க, எப்படி ஆரம்பிச்சது? அதுதான் என்னோட ரோல் வந்து ஃபவுண்டர், அவ்வளோதான். இதை ஆரம்பிச்சுட்டு வாரம் வாலண்டியர் பண்ணுறது மட்டும்தான் என் ரோல். இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து இதில் சேர்க்கறது, இதில் அறிவியல் பூர்வமான புனரமைப்புகள் செய்யறதும். ஏன்னா நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு அது வந்து இன்னும் கூட டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும். அதுக்கு இதுக்கான படிப்புகள்லாம் படிச்சுட்டு இதை வந்து சயின்டிஃபிக்காக பண்ணி இதே அதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு பண்ணணும். சும்மா போராடிட்டே இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது இப்போலாம். ஸோ அரசாங்கத்தோடு சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிளான் என்ன, நம்ம பாலிசி, அதாவது இது ஒரு ஜனநாயகம், ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கணும்னா ஒரு பாலிசி, அதாவது ஒரு சட்ட அமைப்பில் அதில் இன்வால்வ் ஆகிறதுல இருந்து அதை களத்தில் அந்த வேலையை இறங்கி செய்கிற வரைக்கும் நம்ம எல்லா லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்னொரு சிம்பிள் விஷயம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 7 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு 10-15 பேர் மட்டும் வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தா அது ரொம்ப டைல்யூட் ஆகிடும். இவ்வளோ பெரிய இடத்துல இத்தனோண்டு எஃபர்ட் மாதிரி. அதுக்கு இன்னும் நிறைய பேர் சேர்த்துக்கணும். நிறைய பேர் இது சேர்த்துக்கணுங்கிறப்போ இஎஃப்ஐயில் சேர்க்கறது குறிக்கோள் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் வந்து சேர்க்கணும். நம்ம ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவீங்க. சோஷியல் ஒர்க்கில் கூட என்ன ஆயிடுச்சுன்னா சோஷியல் ஒர்க்கர் தான் வந்து முன்னாடி தெரிகிறாரே தவிர அந்த காஸ் வந்து பின்னாடி போயிடுது. யார் எதுக்காக போராடுறாங்கங்கிறது வந்து பின்னாடி போயிடுது, யார் போராடுறாங்கங்கிறது தான் முன்னாடி வந்துடுது. அதை உடைக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்புறம் தன்னார்வலர்கள், வாலண்டியரிசம்னா என்ன, எனக்கு ஒரு டிஷர்ட் கிடைக்குமா, தொப்பி கிடைக்குமா அப்படின்னு வராமல் நான் வந்து அந்த டைமில் என்னால் முடிஞ்சதை திருப்பி கொடுக்குறேன். அது பணமாக பொருளாக இருக்க வேண்டாம், என்னுடைய உழைப்பாக இருந்தால் போதும். அந்த லாஜிக்லாம் வச்சுட்டு தான் நம்ம பண்ணுறோம். அப்படி யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் தான் இன்றைக்கி இஎஃப்ஐ. எத்தனை பேர் இருப்பாங்க? ஆக்சுவலாக இது வரைக்கும் 8 வருஷத்தில் நாங்கள் வந்து 141 வாட்டி லேக்ஸ் க்ளீன் பண்ணியிருக்கோம். மொத்தம் 39 ஏரிகள், சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத். இந்த மொத்த இதுலேயும் இது வரைக்கும் எங்கள் கிட்ட 9643 people have volunteered at different stages. கோர் வாலண்டியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 212 people. அவங்க எல்லாருமே ஏஜ் பிட்வீன் 12 and 19 to 21, அவ்வளோதான். இன்னும் கோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 பேர். அந்த 47 பேரும் பண்ணுற வேலையோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட். ஒரு ரவுண்டாக ஒரு 10,000 பேருக்கு நாங்கள் வந்து இந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம் இல்லையா? எஸ், இந்த என்வாயர்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதை வந்து பல பேர் அவங்களுக்கே தெரியாமல் வெவ்வேறு விதங்களை வந்து டேமேஜ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நம்மளே வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பல விஷயங்கள் வந்து அது டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, பட் இருந்தாலும் இப்போ என்வாயர்மெண்ட் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ இத்தனை பேர் பண்ணுற கெடுதலாத்துக்கும் சேர்த்து ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும். ஸோ என்வாயர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் முக்கியமாக இந்த லேக் கிளீனிங் பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் நான் உங்களுக்கு சென்னை பற்றி சொல்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக நிறைய பேர் சென்னை மாநகரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சென்னை அப்படின்னா நம்மளுக்கு இமீடியட்டாக என்ன ஞாபகம் வரும்? சென்ட்ரல் ஸ்டேஷன் ஞாபகம் வரும், அண்ணா சமாதி, அந்த மாதிரி பல முக்கியமான இடங்கள் ஞாபகம் வருமே தவிர இந்த நகரத்தோடைய சுற்றுச்சூழல் என்ன அப்படின்னு நம்ம இங்கே வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோம்? 3 நதி ஓடுது நம்ம ஊரில், கொசத்தலையார், கூவம், அடையார். அது போக நம்ம ஊரில் வந்து மலை ஓட்டம் இருக்குது. திருசூலம்ல ஆரம்பித்து பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், வண்டலூர், சித்தாலப்பாக்கம்னு இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து பல ஏரிகள் இருக்குது. அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது குடிக்கிற தண்ணி அளவுக்கு க்ளீனாக இருக்கிற தண்ணி. அதுக்கு வெளில பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம், அந்த சதுப்பு நிலத்துக்கு வெளில பார்த்தீங்கன்னா கடல் பகுதி. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் எத்தனையோ. இந்த இன்ஃபர்மேஷனே வந்து நம்ம வாலண்டியர் பண்ண போய் சயின்ஸ் படிக்க தான் தெரிய வருது. இது தெரிஞ்சதுனால இது அருமை புரிஞ்சு நாங்கள் வாலண்டியர் பண்ணுறோம். இது
இது தெரியாமல் இத்தனை பேர் இருக்கிறதுனால தான் அதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் எத்தனை பேருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த பள்ளிக்கரணை வழியாக போகும்போது அங்கே மலைமலையாக குப்பை பார்த்தா யாருக்கு தான் மனசு கஷ்டப்படாது. ஆனால் என்னென்னா இந்த பள்ளிக்கரணை வந்து ஒரு காலத்தில் பெரிய சதுப்பு நிலம், அங்கே இத்தனை பறவைகள் இருந்தது. கீழ்கட்டளை மாடம்பாக்கம் ஏரிகள்லாம் வந்து ஒரு காலத்தில் கரவு தொட்டு தண்ணி நின்றுது அப்படின்னு சொன்னால் அது அப்படியான்னு கேட்குற ஒரு ஜென்ரேஷனில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நீங்களும் நானும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் வெளில போய் அடையார் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, அது கிட்டக்க கூட நம்மளால் போக முடியாது. ஸோ அதுதான் என்வாயன்மெண்ட்டும் பீப்புளையும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கும் வந்து சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போனதுனால தான் இவ்வளோ டேமேஜ் ஆகிட்டு வருது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சாட்டர்டே சண்டே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாரையும் வந்து காலையில் 7 to 10 ஒரு 3 மணி நேரம் ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு ஏரி, ஏதோ ஒரு குளம், ஏதோ ஒரு குட்டை, அங்கே போயிட்டு நம்ம எல்லாரும் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்றி அங்கே வந்து ஒரு மரம் வைக்கிறதோ இல்லை அங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு வாய்க்கால் அதெல்லாம் அடைப்பட்டிருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறதோ இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அப்போ அங்கே போகும்போது இன்னொன்று என்ன ஆகுதுன்னா எல்லாருமே என்ன கேட்பாங்க, ஐயோ சாக்கடையில் இறங்குவீங்களா, குப்பையில் தொடுவீங்களா, வியாதி வரா. டச்வுட் இன்னி வரைக்கும் எங்கள் யாருக்குமே எதுவும் வந்ததில்லை. 8 வருஷத்தில் எத்தனையோ பசங்க வந்திருக்காங்க, எவ்வளவோ ஆழமான ஏரிகள். ஆனால் அவங்களெல்லாம் அந்த ஏரி தண்ணி கிட்ட விட மாட்டோம், வெளில இருக்கிற சுற்றி இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துருவோம். அந்த ஏரிகளில் நான் எத்தனையோ வாட்டி பாம்புகள் பார்த்துருக்கேன். நாங்கள் போய் க்ளீன் பண்ணுற டைமில் ஒன்று கூட எங்களை வந்து பாதித்தது கிடையாது. ஸோ அப்போ தான் புரியும் உங்களுக்கு, நம்ம தயாராக இருந்தால் இயற்கையும் வந்து நம்மளை இது பண்ணிக்கிறது தயாராக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் நம்மளுடைய சுற்றுச்சூழல் கிட்ட அவங்கள பங்கெடுக்க வச்சு அது மூலமாக ஒரு சேஞ்ச். இது ஒரு தனி மனிதனோ ஒரு ஆர்கனைசேஷனோ பண்ணுது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி, எங்கே நம்மளை விட நம்ம பண்ணக்கூடிய வேலை முன்னிறுத்தப்படணும். அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க அந்த பாம்புலாம் கூட உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பாம்புக்கு எந்த அளவுக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நிறைய பேருக்கு நல்லது செய்யணுன்ற ஆசை இருக்குது, பட் ஒரு கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் அங்கே ஒரு குட்டி பயோடைவர்சிட்டி இருக்கும், அங்கே இருக்க மிருகங்கள் உயிரினங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படாமல் எப்படி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? இப்போது ஒரு ஏரி நம்ம க்ளீன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த காலனியில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட சொல்கிறது நல்லதாக போச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, இங்கே ஒரு வாக்கிங் பாத் போட்டுடலாம் அப்படின்வாங்க. நம்ம அவங்கக்கிட்ட அடுத்த கேள்வி கேட்குறது, சரி நம்மளுக்கு ஜிம் இருக்குது, நம்ம ரோட்டில் நடக்கிறோம், பார்க்கில் நடக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும், இருக்கிற ஏரியிலையும் ஒரு கரை போட்டு சிமெண்ட் போட்டு அங்கேயும் நீங்கள் வாக்கிங் தான் போகணுமா? சரி நான் கரையே போடுறோம் வச்சுக்கோங்க, சிமெண்ட்லேயே பிளாட்ஃபார்மும் போட்டுடுறோம், நீங்கள் எத்தனை நாள் வாக்கிங் போவீங்க? டெய்லி வாக்கிங் போவீங்களா? மாட்டீங்க. ஆனால் அங்கே மண் கரை போட்டு அந்த ஏரியை வந்து அழகாக மரம்லாம் வச்சு காப்பாற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கே 3 நல்ல விஷயம் நடக்கும். ஒன்று வந்து கிரவுண்ட் வாட்டர் பர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது நிலத்தடி நீர் வந்து மட்டம் உயரும். இப்போ ஒன்றுமே இல்லை, சயின்ஸ் படி பாருங்களேன், 2 இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும்போது தண்ணி வந்து வெயிட், இந்த கிரவுண்டில் ப்ரெஷர் ஆட் ஆக இங்கே வந்து தண்ணி ஏறிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு தான் அது நல்லது. 2வது விஷயம், கரையில் என்றைக்கு சிமெண்ட்லாம் போடுறோமோ நம்ம இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, வெயில் அடிக்கும்போது தண்ணி வந்து இவாப்ரேட் ஆகணும். சிமெண்ட் கரை போட்டோம்னா அது ரேடியேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகி தண்ணி இன்னும் வேகமாக நம்மளுக்கு காஞ்சி போயிடும், ஏரி காலி ஆகிடும். ஸோ இதே ஒரு மண் கரை இருந்தால் தண்ணி இறங்கும், எல்லாம் இறங்கும். அதில் நல்ல மரங்கள்லாம் வச்சோன்னா வேர் பிடிச்சிக்கும், கரையும் கரையாது. அந்த மரம் வந்து நம்ம ஒரு மரமாக இருந்தால் நம்மளுக்கு தான் அது குளிர்ச்சி பிரதேசமாக ஆகிடும். இன்னொன்று யோசிச்சு, அதுதான் டெம்பரேச்சர் ரெகுலேஷன். இன்றைக்கி வந்து ஏர் பொல்யூஷன் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னா அது சென்னை, டெம்பரேச்சர் ஹீட் கேபிட்டல் ஆஃப் இந்தியானா அதுவும் சென்னை. இதுக்கு காரணம் நம்ம பல மரங்களை வெட்டிட்டோம், நம்ம வந்து பல ஏரி குளம் குட்டைகளை வந்து காலி பண்ணிட்டோம். அதெல்லாம்னால தான் ரேடியேஷன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கீங்க. ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்தது வாக்கிங் போகிறதுக்கு வேறு இடம் இருக்குது, ஒரு ஏரி, ஒரு குளம், ஒரு நதி, அது குட்டைனா அது கூட நம்மளுக்கு கேளிக்கைக்கான அது கிடையாது, அது வந்து வாழ்க்கைக்கான ஒரு அத்தியாவசியம், அது வந்து ஒரு தேவை. அதை இப்படி தான் பாதுகாக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குன்னா நம்ம அப்படி தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட புரிய வைக்கணும். நம்ம இல்லை நீங்கள் கேட்குற மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம எதிர்த்து பேசிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை தான் வரும். அதுக்கு பதிலாக அஹிம்சா, இன்னைக்கு விட அது பேசுறதுக்கு வேறு நல்ல நாளே. அதை புரிய வச்சுட்டு அவங்களுக்கு ஈஸியாக அதை வந்து பண்ணுற வச்சு அவங்களையும் கூட சேர்த்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லாருக்கும் ஆஹா ஒரு நாள் லீவ் வந்துச்சு, ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே ஒரு நாள் லீவ் தான், ஃப்ரைடே வரணும் எல்லாருக்கும். ஆமாம், அது ஒரு சாட்டர்டேவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வேறு வருத்தம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த லீவை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா அவங்களுக்கு வந்து எதுவும் போய் ரீச் ஆகலை. அன்னைக்கு கொடுக்குற அந்த சாக்லேட், அப்புறம் அன்னைக்கு கொடுக்குற அந்த கொடி, அப்புறம் அந்த கொஞ்சம் அன்றைக்குமே வந்து காலையில் கொஞ்சம் ஸ்கூலுக்கு வர சொல்லிடுறாங்களே அப்படிங்கிற லைட்டாக ஒரு கடுப்பு வேறு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சும்மா நம்ம ஒரு சைடே வந்து திட்டிகிட்டே இல்லாமல் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதை பாராட்டும் செய்யணும் இல்லையா? இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர்லாம் அந்த டிவி சேனல்ஸில் வந்து மோனோட்டோமஸான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், பட் இப்போவும் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்து பேரண்ட்ஸும் கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா கிட்கிட்ட வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அவங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி
லேசியாக இன்னி வரை ஸ்கூலுக்கு அவனை கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபீலை கொடுத்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஆப்வியஸாக அந்த கிட்ஸும் வந்து புரிஞ்சுப்பாங்க இல்லையா? கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரனுக்கு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி நிறைய சொல்லுங்கள், பட் அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸே முதல்ல அவங்களை பற்றி படிக்கணும் இல்லையா? சீரியஸாக பேரே மாற்றிடுவாங்க பல பேர்லாம். ஸோ சின்ன பிரேக் அப்புறமா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின். இனியவை நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் அந்த சுதந்திர தினத்தில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே திருப்பியும் ஒரு சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி இல்லைனா கல்லூரியில் வந்து நிறைய மாணவர்கள் ஆரம்பித்தாலும் அந்த கல்லூரி காலம் முடிஞ்சோன்னே வந்து அவங்களால சேர்ந்து செயல்பட முடியல அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் பட் கனெக்டடாக நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சீரியஸாக சும்மா நம்ம ஒரு ப்ராவ் படிப்போம்ல, அதாவது முடியும்னு நினச்சா முடியும். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்கியூஸ் வேணால் நிறைய இருக்குது, பட் ஸ்டில் நம்ம முடியும் அப்படின்னு நினச்சோம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட். 100% அக்யூரேட்டாக பண்ண முடியுதோ இல்லையா, பட் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து மனசார பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ தொடர்ந்து அருண் கிட்ட வந்து எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் முதல்ல ஃபேஸ் பண்ணுறீங்க, அது எப்படி பிரேக் பண்ணி நீங்கள் அதை இன்னும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறீங்க, பட் இது எல்லாத்துக்குமே மேலே உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற அப்படின்னு அந்த விஷயம், அது உங்களை ஊக்குவிக்கிற விஷயம் அப்படின்னு அது என்னவா இருக்கும்? சேலஞ்சுன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சேலஞ்ச் தான். எப்படி எல்லாத்தையும் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு தானே தவிர வேறு எதுவும் இல்லை. எப்படி இதை பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் கேட்டிங்கன்னா, ஊரில் இருந்தெல்லாம் இங்கே வேலைக்கு வந்திருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, இல்லை நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் சொன்ன பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு 40 பேர் பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க. 38 பேர் பஸ்ஸில் ஏறி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. 2 பேர் எங்கள் வேனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த 2 பேர் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. அந்த வேன் வந்து நாங்கள் போகும்போது ஏறி க்ளீன் பண்ணும்போது எங்கள் கூட ஒரு 32 பேர் இருப்பாங்க. அந்த காலனியில் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன பையனோ இல்லை யாராவது ஒருத்தரோ ஒரு 4-5 பேர் வந்து எங்கள் கூட சேர்ந்துப்பாங்க. அவங்க தான் எங்கள் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இது வந்து நம்ம தனியாக பண்ணலை, பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தா வந்து ஜாயின் பண்ணிக்க நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடி கூட வந்து ஒரு ஊடகத்தில் வந்து இந்த மாதிரி இவங்க ஏரிலாம் க்ளீன் பண்ணுறாங்க, எல்லோரும் இன்ட்ரெஸ்டட் பீப்புளெலாம் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. போட்ட உடனே நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு குட்டை இருக்குது, எங்ககிட்ட ஒரு ஏரி இருக்குது, மக்கள் வந்து தயாராக இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த காசை மட்டும் முன்னிலைப்படுத்தி அவங்கள சரியாக கொண்டு போனால் நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அதுதான் இன்ஸ்பிரேஷன், அதுதான் மோட்டிவேஷன். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு இந்த மக்கள் சக்தி தான் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குது. ஓகே, நீங்கள் இது மாதிரி நிறைய பண்ணுறப்போ வந்து ஹியூமன் மைண்ட்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹவு டு அப்ரோச் தெம் ஆர் ஹவு டு மேக் தெம் பிலீவ் திங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நேராக போய் நம்ம கேட்டு ஒரு உதவி ஒருத்தங்களை செய்ய வைக்கிறதோட சோஷியல் மீடியாவில் போட்டு அவனை லைக் பண்ண வச்சு அவனை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த காலகட்டத்தில். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது சோஷியல் மீடியா? ரொம்பவே. இன்டர்நெட் சோஷியல் மீடியா மூலமாக தான் நாங்கள் பல பேரை வந்து காண்டாக்டே பண்ணுறோம். அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே சமயம் அது வந்து ஒரு நெகட்டிவாகவும் போயிடுது. ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இஎஃப்ஐ கிட்டேருந்து ஒரு போஸ்ட் வருதா, ஐயோ இந்த ஏரியில் இவ்வளோ குப்பை கொட்டியிருக்காங்க பாருங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டோம். ஒன்றுமே இல்லை, ஒரு ரொம்ப அரிய வகை நாய், இந்த லேப்ரடார் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நல்ல பெரிய நாய். கீழ்கட்டளை ஏரியில் அந்த நாயை வந்து தூக்கி போட்டு போயிட்டாங்க அவங்க ஓனர். செத்து போயிட்டு இருந்தது அந்த நாய். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தராக வளர்த்த ஒருத்தரை வந்து ஏரியில், ஃபஸ்ட்டு வந்து அது அகேன்ஸ்ட் அனிமல்ஸ், செகண்ட் அந்த ஏரியில் போட்டதும் 2வது தப்பு. மனிதாபிமானம் எங்கே போச்சுங்கிற கேள்வி வந்தது. ஸோ அந்த நாயை பற்றி போஸ்ட் போட்டோன்னே எக்கச்சக்க பேர் கமெண்ட் பண்ணாங்க, எக்கச்சக்க பேர் ஷேர் பண்ணாங்க, இதெல்லாம் அநியாயம் அட்டூழியம் அப்படி இப்படின்னாங்க. அதில் எத்தனை பேர் வந்து ஆக்சுவலாக களத்தில் இறங்குவாங்க, அதுதான் அடுத்த கேள்வி. ஏன்னா என்ன ஆகிடுதுன்னா, நம்ம வீட்டுக்கு பெட்ரூமில், நம்ம லேப்டாப்பில், நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் நான் வந்து புலியை பற்றின ஒரு போஸ்ட்டை லைக் பண்ணிட்டேன்னா என்னோட கடமை முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் நிறைய எழுதுகிறாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட ரொம்ப எழுதி அவங்களுக்கு நாட்டுக்காக அவங்க செஞ்சதாக ஒரு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அதை விட பெரிய திருப்தி வந்து களத்தில் இறங்கி வேலை பண்ணும்போது கிடைக்குதுங்கிறத அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. இப்போது நம்ம ஒரு ஏரி குளம் குட்டையில் இறங்கி நம்ம வேலை பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே அன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிற விஷயம் நிறைய. எந்த பாடத்துலேயோ எந்த புத்தகத்துலேயோ வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. இறங்கி கற்றுக்கும் போது அதில் ஒரு நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு, ஒரு புது நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கிறாங்க. நாங்கள் தெருக்கூத்தெல்லாம் போடுவோம். அந்த தெருக்கூத்தில் எங்கள் கூட நடிக்கிற யாருமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் இமெயிலில் அனுப்பிச்சிடுவோம்,
ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவோம், 30 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, வருவோம், எல்லோரும் நடிப்போம், சந்தோஷமாக இருப்போம், போயிடுவோம். லேக் சவாரின்னு ஒன்று பண்ணுவோம். சனிக்கிழமை காலையில் வேன் வச்சுக்கிட்டு ஒரு ஏரியா போய் பார்த்து அந்த ஏரியோடைய பழைய விஷயங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குன்றதெல்லாம் கற்றுப்போம். அப்போ திடீர்னு ஒருத்தர் ஒரு கதை சொல்லுவார், அந்த காலத்தில் இந்த ஏரி எப்படி இருந்ததுன்னா அப்படின்னு அவர் ஒன்று, அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க மேலே தப்பு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்படி இருக்கிறதுனால மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஓகே, ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எல்லாருமே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது இல்லையா? ஆமாம், இப்போ நீங்களே வந்து டக்குன்னு அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்றதுக்கப்புறம் மறுபடியும் ஏன்னா இதை பற்றி பல பேர் பேசுகிறாங்க. பிகாஸ் இப்போ இருக்க தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் யூத்தெல்லாம் எப்படி இருந்தாங்க, இளைஞர்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி போராடினாங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருந்தது, உண்மைதான். பட் வந்து இப்போவும் வந்து இளைஞர்களுக்கு பவர் எப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நம்ம முன்னாடி பேசி இந்த மாதிரி. பட் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து நாட்டு பற்று அப்படிங்கிறது கம்மியாக இருக்கா, இல்லை வந்து இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போராடுறது அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் நானும் இன்னும் இளைஞர்கள் அப்படின்னா நாட்டுப்பற்று இன்னும் குறையல, நிறைய இருக்குது. அண்ட் ஓவராலாக ஒரு ஜெனரேஷனை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு முதிர்ச்சியும் கிடையாது, அதுக்கான என்ன எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு இல்லை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பள்ளி மாணவர்களில் எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி இந்த நாட்டு மேலே பற்று அதிகமாக கொண்டு இருக்காங்க. அவங்களோட நாட்டு பற்று எதோட முடிஞ்சு போயிடுதுன்னா ஒரு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கொடி குத்திக்கிறதோட. ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து நாட்டு மேலே அவங்களுக்கு இருந்த ஈடுபாடு, அவங்க பங்கெடுப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்தது. இன்றைக்கி அது குறையுது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறத விட இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், ஒரு அகாடமிக் ப்ரெஷராக இருக்கட்டும், எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து ஸ்கூல் வந்து எப்போ 2003 பாஸ் அவுட் ஆனே வச்சுக்கோங்களேன், அப்போ இருந்ததோட இப்போ ஒரு 12 இயர்ஸில் இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க எத்தனையோ கோச்சிங் போக வேண்டியது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் அவங்க வந்து இந்த நாட்டோட மிருகங்களை பற்றியோ இந்த நாட்டோட சுற்றுச்சூழலை பற்றியோ யோசிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு காட்டிடுறோம்னா நம்ம வந்து கேளிக்கைகள் கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொடுத்து இதுதான் சந்தோஷங்கிற காட்டிடுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த நாட்டில் இருந்துக்கிட்டே இந்த நாட்டோட பிரஜையாக இல்லாமல் இருக்காங்க. அதுதான். அண்ட் இன்னொரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், அவங்களில் பல பேர் இன்றைக்கி இந்த நாட்டை வந்து குத்தம் சொல்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு எப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோங்கிற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே இருந்துட்டு இங்கே சரி பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நம்ம இன்றைக்கி ஆரம்பித்தாதான் 30 வருஷம் கழித்து ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி உடனே ரிசல்ட் வராது. அதுக்கு கொஞ்சம் பக்குவம் தேவை. அந்த பக்குவத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம்லாம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறோம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வந்து கம்பேரிசன் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுவும் அந்த காலமாக மாறினா கூட மறுபடியும் அந்த கம்பேரிசன் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அப்போ விட இப்போ வந்து நம்ம சொசைட்டியை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் எது சொன்னாலுமே வந்து அது நூக் ஆஃப் த கான் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அந்த வேர்ல்டோட எண்டில் எங்கே போய் முடிக்கணும் அப்படின்னா கூட அங்கே வரைக்கும் நீங்கள் போய் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து மொபைல் கேஜெட்ஸ் ஆகட்டும், எல்லா மூலமாகவும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தான் பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பாசிபிளா இருக்கணும் இல்லையா? கரெக்ட். அது மட்டும் இல்லாம எந்த காலத்துலயும் சரி எந்த மூலையிலயும் சரி ஒரு கருத்தை வந்து ரீட்வீட் பண்றதுக்கு ஒரு தமிழா ஒரு இந்தியா வந்து ஏதோ ஒரு கோடியில இருக்கதான் செய்யறான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதியுகம் FM ஸ்டேஷன் இது இனியவை வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சி புதியுகம் FM ஸ்டேஷனில் இந்த சுதந்திர தினத்தில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து 68வது சுதந்திர தினம் முடிஞ்சு வந்து அடுத்த சுதந்திர தினத்தையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன விஷயம்னே தெரியாமல் சும்மா வந்து ஆர்வக்கோளாறுல நிறைய போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. பட் டு பி ட்ரூத்ஃபுல் அண்ட் ஹானஸ்ட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம பேட்டர்ஸில் காட்டுற மாதிரி டெக்னிக்கலாக அவங்களோட வந்து டேலண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான போஸ்ட்லாம் கூட போட்டுருக்காங்க. அது மூலியமாக பேட்டர்ஸம் வளர்த்துனா அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ஆமாம். ஆனால் அதுக்கும் 68 69 சொல்லி சண்டே எல்லாம் வேறு போட்டுருக்காங்க. 68 முடிஞ்சிருச்சு, 69 ஆரம்பிச்சு. அது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அதில் என்ன பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வாங்க அப்படிங்கிற ஃபோக்கஸ் தான் கொண்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இயல்பாக என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம்.
நம்மளோட கட்டமைப்பு படிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மோகத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கினது பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு பேஸாக வச்சு இந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அயல் நாட்டில் போய் படிக்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும், அங்கேயே இருந்துட்டா பெரிய விஷயம், பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து நல்ல விஷயம் தான், அவங்களோட படிப்புக்கு ஏற்ற தகுதிக்கு அங்கே போய் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு திறன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் அச்சீவ்மெண்ட் மாதிரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து இந்த ஏரிகள் பற்றி ஆராய்ச்சி பண்ண போகும்போது ஆங்கிலத்தில் இருந்ததை விட தமிழில் இருந்த அறிவியல் நாலேஜும் தமிழில் இருந்த அந்த ஏரிகள் பற்றின குறிப்பும் தான் ஜாஸ்தி. அதில் இருந்த பல வார்த்தைகள், அதுலேருந்து இப்போ ஒன்றுமே இல்லை, பழவன் தாங்கல், ஐயப்பன் தாங்கல், தாங்கல்னா என்னன்னே தெரியாமல் இருந்தோம் நாங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது, அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு பக்கம் மட்டும் கரை கட்டியிருக்காங்க. மழை பெய்யும் போது தண்ணி வந்து ஸ்லோப்பில் அப்படி ஆமாம் தண்ணி வந்து நிறையுது, அந்த கரை வந்து தண்ணியை காப்பாற்றுது. ஸோ தண்ணி காய காய விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ தண்ணி காயம், அதாவது அவங்களுக்கு முழுசாக விளைச்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அறுவடை பண்ணிட்டு போகும்போது மண்ணை எடுத்துக்கிட்டு பின்னாடி போயிடுறாங்க. ஸோ அது கரெக்டான சீசன், திருப்பி மழை பெய்யுது. ஆனால் ஃபர்டைலாக இருக்கு அந்த. ஆமாம், மழை வந்து திருப்பியும் வருது, தண்ணி நிறையுது, திருப்பி இவங்க வராங்க. இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னா ஏரி காய காய ஏரிக்குள்ளே குப்பையை கொட்டிட்டு பில்டிங் கட்டிட்டு போய்ட்றோம். மழை வரும்போது அந்த பில்டிங்கை எடுக்க மாட்டேங்கிறோம், தண்ணி உள்ளே வந்துடுது. ஸோ இந்த தாங்கல், இந்த கதையை நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா தமிழ் லிட்ரேச்சர் படிக்கும்போது தான். ஸோ நம்ம வந்து ஒரு மொழி, அந்த மொழியோட முக்கியத்துவத்தை எப்போ புரிஞ்சுப்போம்னா எவ்வளோ விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு அந்த மொழியிலேருந்து அப்படின்னு. அப்படி வந்து தமிழ் நம்ம ஊர் மொழிகளில் எழுதப்பட்ட பல விஷயங்களை நம்ம வந்து விட்டுட்டதுனால தான் இன்றைக்கி வந்து வெளிநாடுகள் வந்து அறிவியல்லையும் எல்லாத்துலேயும் முன்னோடி போயிட்டுருக்காங்க, நம்ம பின்தங்கிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வி டோன்ட் ஹாவ் டு ரீஇன்வென்ட் த வீல். நம்ம முதல்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டு இதை படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், இல்லை அது இந்த மொழியில் இருக்குது, நான் படிக்கலை. அதே ஒரு ஆங்கில புத்தகத்தில் வந்தால் அதை வந்து ஒரு பிரின்சிபலாவோ ஒரு ஃபார்முலாவோ ஒரு டெஃபினிஷனாவோ படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்பவே வருத்தமான விஷயம். இதெல்லாம் மாற்றணும். அது எப்படி மாற்ற போகிறோம் தான் புரியுது. புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஏவியேஷன் ஒன்று பண்ணுறதுக்கு பேஸ் இருக்கணும், பேஸ் இல்லாமல் ஸ்பேஸில் ஈஸியாக போயிட முடியாது இல்லையா? சீரியஸாக நீங்கள் வந்து எது கற்றுக்கிறதுனாலுமே நம்ம மொழியிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு நம்ம ஒன்று நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிறது வந்து மேபி அது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கலாம், பட் இன்னொரு பக்கம் அதுக்கான மீனிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது. ஸோ இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கும் அர்த்தம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுதந்திரம்ங்கிறது ஒரே ஒரு லைன் தான். சுதந்திரத்தை மீறத்துக்கும், சுதந்திரங்கிறது நான் என்ன வேணால் பண்ணுவேன், எப்படி வேணால் இருப்பேங்கிறது கிடையாது. நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. நம்மளை பார்த்துக்க முடியாது, நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏமாளிகளாக இருந்ததுனால தான் யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வந்து ஒரு 200 வருஷம் நம்மளை வந்து ஆட்டி படைச்சாங்க. நம்ம எங்கேயோ, அதாவது ரீசெண்டாக ஒரு ஃபேமஸ் பொலிட்டீஷியன் ஆக்ஸ்ஃபோர்டில் பேசும்போது அவர் சொன்ன ஃபேக்ட்ஸ்லாம் கேட்டால் நிஜமாகவே எனக்கு ரத்தம் கொதிச்சுது. அதாவது யூகே அவங்களுடைய இக்கானமி அந்த காலத்தில் எவ்வளோ பணம் அங்கே பண்ணாங்களோ அந்த அளவு பணம் இங்கேருந்து போச்சு. இங்கேருந்து நம்ம மரக்கட்டைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய மினரல்ஸாக இருக்கட்டும், ஏன் அவங்க இங்கே ட்ரெயின் கொண்டு வந்தாங்க? எல்லோரும் ரொம்ப பெருமையாக பிரிட்டிஷ் இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும், அவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். பிரிட்டிஷ் ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. என்ன ட்ரெயின் கொண்டு வந்தாங்க? எதுக்கு கொண்டு வந்தாங்க? அவங்களுக்கு வர்த்தகத்துக்கு தேவைப்பட்ட இடத்துக்கு ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் ஆங்கிலம் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு இல்லைங்களே. ஆனால் 200 வருஷம் நம்மளை சுரண்டி எடுத்துட்டு நம்மளை வந்து அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் நம்மளை வந்து அந்த நிலைமையில் விட்டுட்டு போனாங்க. ஸோ அது வந்து நம்ம ஏமாளிகளாக இருந்ததுனால தான் காரணம். சுதந்திரம் கிடைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை சரண்டர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இன்னும் அந்த மைண்ட் செட் மாறலை. நம்ம இன்னுமே கூட அந்த ஸ்லேவ் மைண்ட் செட்டில் தான் இருக்கோம். யாரோ வருவா, நம்மளை ஆட்சி புரிவாங்க, நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இருக்கணும். நம்ம இன்னும் இந்த ஜனநாயகத்தில் நம்ம பங்கெடுக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அது என்றைக்கு பண்ணுறோமோ அன்றைக்கி தான் இந்த சுதந்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைனா நான் எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன், நம்ம கொடி குத்திப்பாங்க. எத்தனை ரோட்டில் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருமே பார்க்கட்டுமே, கொடி குத்துற வரைக்கும் 11 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் பேட்ரியாட்டிசம் ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு 2-3 மணிக்கு நீங்கள் ரோட்டில் போங்க, ஒரு கொடி கீழே இல்லாமல் இருக்குமா கேளுங்க. எத்தனையோ இடத்துல கொடி கீழே கிடக்கும், அது மேலே நம்ம நடந்து போயிருக்கோம். எத்தனை பேர் நேஷ்னல் ஆந்தம்க்கு எழுந்து நிற்கிறாங்க, நிஜம் நானே நிறைய பார்த்துருக்கேன். எத்தனையோ ஸ்கூலில் அந்த மைக் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க ஓடிட்டு இருப்பாங்க, நேஷ்னல் ஆந்தம் ஓடிட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து இன்னும் பேட்ரியாட்டிசமோ இல்லை இந்த நாட்டு பற்றோ புரியவே இல்லை. முதல்ல அது புரியணும். அதுக்கு என்ன தேவைன்னா இந்த நாட்டை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி, இங்கே இது இருக்குது அது இருக்குன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர இந்தியானா என்ன, அண்டு ஒரு இந்தியனாக நம்ம பிறப்பெடுத்தது வந்து ஒரு பெரிய புண்ணியம்.
ஏன்னா உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையுமே நீங்கள் சிங்கம் புலி 2 மிருகத்தையும் பார்க்கவே முடியாது. இந்த நாட்டில் மட்டும்தான். இந்தோனேஷியாவுக்கு போனீங்கன்னா புலி காட்டுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா போனீங்கன்னா சிங்கம் காட்டுவாங்க. இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நம்ம புலி சிங்கம் 2மே காட்டலாம். நீங்கள் என்ன பறவை சொன்னாலும் நம்ம ஊரில் இருக்கு. பனியும் காட்டலாம், டெசர்ட்டும் காட்டலாம். பனி அதுதான் அடுத்தது. ஒரு ஈகோ சிஸ்டமும் அழகாக ஒன்றுத்துலேருந்து ஒன்று மாறி எப்படி வந்து நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னாரில் பார்த்தீங்கன்னா வந்து சீகவ் இருக்குது, டால்ஃபின்ஸ் இருக்குது, வேல் இருக்குது, ஷார்க் இருக்குது. இது வந்து எல்லா நாட்டிலையும் வேல் ஷார்க்ஸ் எங்கே காட்டுவாங்கன்னா கடலில் காட்டுவாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் ரிவரில் நம்ம காட்டலாம். இந்தியாவில் வந்து ரிவர் டால்ஃபின் இருக்குது. எத்தனை பேருக்கு இன்றைக்கி தெரியும்? அந்த ரிவர் டால்ஃபின் தான் நம்ம இந்தியாவோட நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல். அந்த டால்ஃபினுக்கு கண்ணே தெரியாது. கண் இல்லாமல் கங்கை நதியில் அது துள்ளி விளையாடிட்டுருக்கு. இந்த நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரைனோசரஸ் இருக்குது, யானை இருக்குது, இந்த நாட்டில் எவ்வளவோ இருக்குது. இத்தனையும் இருந்தும் ஒரு புனிதமான இந்த புண்ணிய பூமியில் அழுக்கா சில மனிதர்களும் இருக்கும். நம்ம பொறுப்பான மனிதர்களாக என்றைக்கு மாறுறோமோ அன்னைக்கு இந்த சுதந்திரத்துக்கு முழு அர்த்தம் உண்மை இருக்கும். இப்போ புரியாதவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கீங்க. பட் நிறைய விஷயத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டவர் வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பர்த்டேக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு வந்து இது பண்ணியிருக்காரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இளைஞர்கள்லாம் வந்தாங்க. ஸோ இளைஞர்கிட்ட இருக்க இந்த பலம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் அவங்க இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள்கிட்ட இருக்கிற பலம் வந்து வேகம். ஏதோ ஒன்று பண்ணணும், அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக களத்தில் இறங்கணுங்கிற ஒரு ஆர்வம். களத்தில் இறங்கி கண்டினியூஸாக பணி ஆற்றுறாங்களா, அதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மோட்டிவேஷன். அதாவது ஒரு பாயிண்ட் இன் டைமில் வந்து அவங்களோட மோட்டிவேஷன் ஹையாக இருக்கும்போது டபால்னு இறங்கி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுறாங்க. அது எத்தனை நாள் பண்ணுறாங்க, அதை கற்றுக்கிறதுக்கு இன்னும் தயாராக இருக்காங்களா, அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். குடும்ப சுமை, குடும்ப பாரம், மற்ற பொறுப்புகள் இதெல்லாம் வந்தாலுமே கூட சமுதாய பொறுப்பு, சமுதாய பணி அப்படிங்கிறதுக்கும் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு கல்யாணமே ஆனாலும் குழந்தையே பிறந்தாலும் என் வீட்டில் வேறு ஏதாவது சோகமே நடந்தாலும் நான் என் சமுதாய பணியும் என் வாழ்க்கையில் ஒரு பங்காக அதை என்னைக்கு போடுறேனோ அன்னைக்கு வந்து அந்த இளைஞர் சக்தி வந்து முழு வடிவம் பெறுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இதை பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதாவது நாட்டோட முன்னேற்றம் வந்து எல்லாருக்குமே முக்கியம் தான். ஆனால் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எதை முன்னேற்றம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு முன்னேற்றம் வந்து பாசிட்டிவாக வச்சுருந்தாலும் கூட அதை நோக்கி நம்ம போகிறப்போ நமக்கு வந்து எந்த தடங்கள்லாம் நமக்கு வருது, லைக் எந்த மாதிரியான தடங்கள் நமக்கு ஜாஸ்தியாக வருது, அதுலேயும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? இங்கே தடங்கள் எங்கே வருதுன்னா நம்ம நிறைய விதத்தில் பிளவுபட்டிருக்கோம். முதல்ல அது ஜாதி வாரியாக இருக்கட்டும், மதம் வாரியாக இருக்கட்டும், மொழி வாரியாக இருக்கட்டும், இல்லை ஜெண்டர் அதாவது பாலின வாரியாக இருக்கட்டும், நம்ம வந்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பிரிட்ஜ் பண்ணணும். நம்மளுக்குள்ளே வந்து எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் ஒரு ஒற்றுமை என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு வந்து முன்னேற்றத்துக்கான முழு அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா காமன் கோல். இப்போது ஒரு கும்பலாக நம்ம ஓடும்போது நடுவில் ஒன்று பிடிச்சிட்டு ஓடுறோம் அப்படிங்கிறப்போ ஒருத்தர் இப்படி இன்னொருத்தர் அப்படி இன்னொருத்தர் எல்லோரும் அவங்கவுங்க திசையில் ஓடும்போது யாருமே கடைசியில் எங்கேயும் போக மாட்டேங்கிறோம். நம்ம நின்ன இடத்துலையே ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம முன்னோக்கே சொல்ல மாட்டேங்கிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரே பக்கமாக ஓடினோன்னா நம்ம எவ்வளவோ மேலே மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ஏரிக்கு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கரை போட்டு அதை தூர்வாரி அங்கே மரம் வச்சு அந்த மாதிரி ஒரு ஐடியாவோட நான் போவேன். அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் வந்து வாக்கிங் பாத் வேணும்னு யோசிப்பாங்க. அரசாங்கம் வந்து சரி இந்த ஏரிக்கு நடுவில் பிரிட்ஜு போட்டு ரோடு போட்டுட்டா கனெக்டிவிட்டி ஈஸியாகிடும்னு யோசிப்பாங்க. இல்லை எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஒருத்தருக்கும் அவங்களோட நியாயம் இருக்கும். அப்புறமா எல்லாரையும் சேர்த்து போட்டு அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் எல்லாரையும் சேர்த்து போட்டு எல்லாருக்கும் வந்து ஒரே விஷயத்தை புரிய வச்சு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பண்ணுறதுல தான் இது இருக்குது. ஸோ அப்படி பண்ணினோன்னா வேலை வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருது. அந்த எஃபர்ட் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. அதை போடுறதுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் லீடர்ஸ் நம்மளுக்கு வேணும். அந்த ரெஸ்பான்சிபிள் லீடர்ஸை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் சொல்கிறதுல தான் என்னோட அடுத்த கேள்வியும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் இளைஞர்கள் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஒரு குரூப்பாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் ஃப்ரெஷ்ஷான தாட்டை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாகவும் நல்லா எஃபெக்டிவான நிறைய விஷயங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் எப்படி வரணும், அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? இளைஞர்கள் உண்மையான தேசப்பட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வரணும்னா முடியாது. ஏன்னா அரசியல் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி. நிறைய பணம் இருந்தால் தான் இங்கே அரசியலில் இறங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அரசியலில் இல்லாமலேயே சமுதாய பணி செஞ்சு இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்கும். நம்மலாம் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு கேட்டால் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பணியே வந்து இந்த நிலைமையிலே நம்மளால் நல்லா பண்ண முடியுது.
அப்புறம் எதுக்கு அரசியல் பிரவேசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்தது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் எப்படி இருக்காரு, அந்த தலைவரை பார்த்து தான் பல மாணவர்கள் வளர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட்டே வந்து மாற்றணும். ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு நாகரீகமான ஒரு புனிதமான சமுதாய பணி. அது வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சோன்னு எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் தேவை. இந்த மாணவர்களை வழி நடத்துறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னா இருந்தார், இப்போ இல்லை. இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ப்ராபப்ளி சேஞ்ச் இஸ் பாசிபிள். அண்ட் இப்போ நீங்கள் சொல்லிட்டு விட்டுற முடியாதுன்றதுனால இன்னொரு சப் கொஷனும் இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன அந்த மனிதர் மாதிரியே வந்து அவர் நிறைய நல்லதெல்லாம் செஞ்சாலும் நடுநிலையாக அவர் போயிட்டார். ஆனால் இப்போ ஒரு தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி பச்சையே மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து உருவாகி ஒரு நல்ல லீடர் ஆஃப் ஃபியூச்சருக்கு வர முடியாதா? வர முடியாதுன்னு இல்லை, முடியும். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான விடை தெரிஞ்சுட்டா நம்மளோட தேடல் நின்றுடும். அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் வர போகிறாங்களா இருக்கும், கொஞ்ச நாளாக இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். அது என்றைக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், அப்படியும் கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அது எப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியாது. அது கம்ப்ளீட்டாக வேறு யாராவது கூட இருக்கலாம், நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு முகமாக கூட இருக்கலாம். அது என்னைக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு ஒரு ரொம்ப லாங் ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரகிளில் நம்ம எல்லாரும் பங்கெடுக்க வேண்டியிருக்கும். ட்ரூ. இன்றைக்கி வந்து நம்ம பேசினது எல்லாமே யூத் ஓரியன்டாக பேசணும். இன்றைக்கி யூத்துக்கு எதுவுமே தெரியாதுல்ல, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பட் கரெக்டான ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்களா, தெளிவாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் உங்களோட சைட்லேருந்து உங்கள் வியூ பாயிண்ட்லன்னு சொன்ன ஆன்சர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடுநிலையாக புரிகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிஜமாக அதாவது சுச்சுவேஷன் வந்து நிறைய பேரை வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம எதெல்லாம் பார்த்து போகிறோம், அப்போ நம்ம கெட்டதெல்லாம் நிறையா பார்க்க தான் ஓகே அதுக்கு நல்லதும் நமக்கு தெரிய வரும், எனக்கு வந்து போராடுறதுக்கான விஷயங்களும் தெரிய வரும். மேபி இத்தனை நாள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் கூடிய சீக்கிரமாக வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான விஷயமா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்படி இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இவ்வளோ வந்து இன்ஸ்பைரிங்காக பல விஷயங்களை சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப சின்ன வயசில் காந்தியை பற்றி படித்தோமா, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டெக்ஸ்ட் புக்கே படிச்சுட்டு இருந்தனால வெளில இருந்து பல விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியல. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பல புக்ஸ்லாம் படிக்கும்போது தான் ஓகே ஃபைன், எதுக்காக எல்லாரும் வந்து காந்திங்கிறாங்க, ஏன் மகாத்மா காந்தி அப்படிங்கிற விஷயம் புரியறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆகஸ்ட் 15க்கு வந்துருவாரு, அப்புறம் மற்ற நாள்லாம் அவர் மறந்துடுவோம். அதே மாதிரி தான் எல்லா மாதமும் ஸ்டார்டிங்கில் நிறையா வருவார், அப்புறம் போக நம்மளை விட்டு போயிடுவார். அதே மாதிரி நம்ம எப்போவுமே அவர் ஞாபகம் வச்சுக்கணும்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இந்தியாவை பற்றி நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான், அதான் டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட கண்ட்ரி என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரி, ஏன் இப்போ இந்த ரிசல்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கூட உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதோட ஜீனியாலஜி க்ரானிக்கல்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக indianhistoryonline.com அப்படிங்கிறது இது ஒரு டைம்லைன் வெப்சைட் மாதிரி தான். ராயல் க்ரானாலஜி ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே இந்தியாவை பற்றி சொல்கிறப்போ அதோட முன்னிலை அரசர்கள் பற்றி தான் நிறையா சொல்கிறது உண்டு. அவங்கள தான் நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. ஸோ அந்த க்ரானாலஜி, அப்புறம் ராயல் க்ரானாலஜி ஆஃப் டைம்லைன் ஸ்ப்ரெட் ஷீட்டு, எந்த காலத்தில் ஆண்டிருக்காங்க, அவங்க பையன் யார் அப்படிங்கிறது தான். அப்புறம் லிட்ரரி, ஸ்பிரிச்சுவல், நம்மக்கிட்ட மித்தாலஜி நிறையா இருக்குது, அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்காது. அப்புறம் நியூமிஸ்மேட்டிக் எவிடன்ஸு, நம்ம இந்தியாவில் நடந்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வுகளுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ், இப்போ நம்மளுக்கே தெரியாமல் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனேஜ் பீப்புளெலாம் இருந்ததுக்கான எவிடன்ஸ் உள்ள இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை போட்டிருக்காங்க. ஜெனட்டிக் எவிடன்ஸ், நம்ம எவ்வளோ பழமையானவங்க, நம்மளோட நாகரிகம் எவ்வளோ பழமையானது, நம்ம எங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், யாரால் இங்கே வந்தோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் விளக்கி சொன்ன கிரேட் பீப்புள் பற்றி கூட இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி லைக் வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க இந்த மாதிரி, அது உண்மை அப்படின்னா அது ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அந்த காலத்தில் வந்து அம்மா சொன்னாலோ அப்பா சொன்னாலோ தெரிஞ்சவங்க சொன்னால் கூட நிஜமாவா அப்படியா அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திப்போம். அது எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதனால வந்து மேபி அப்போ வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்குல்ல, இல்லை பதிவு செஞ்செல்லாம் கொண்டு இப்படி காட்டணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேறு விதமான தகவல்கள்லாம் வருது அப்படிங்கிறதுனால இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரூஃப்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக இதில் படிச்சாங்கன்னா நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இன்னொரு பேர் சொல்லிடுறேன். indiahistoryonline.com அப்படிங்கிறது தான் indiahistoryonline.com. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு அடையாளமாக வந்து இன்றைக்கி நீங்கள் கேட்டதை கேட்க போகிற விஷயங்களா பார்க்க போகிற விஷயங்களும் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க நம்மளோட கண்ட்ரியை பற்றி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அடையாளம் மாதிரி வந்து பெட்ரோடிஸை வந்து கையிலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு பவர், எனக்கு ஒரு பவர். இனிமேல் நம்ம கண்ட்ரியோட நல்ல விஷயங்கள்லாம் பொறுப்பு ஏற்றுக்கிறோம், செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டு இந்த பேண்டை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. இதான் நம்ம இன்னைக்கு அதிகமாக செய்ய போகிற ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிறைய எஃபெக்டான ஒரு விஷயம் செய்யலாம். அதுக்கு அடையாளமாக இது வச்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேசின விஷயங்கள் நிஜமா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த பிகாஸ் பேண்ட் சூப்பரா இருந்துச்சா? இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அவங்க பல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு எங்கள் ஷோ மூலமாக நீங்கள் என்ன வந்து கற்றுக்கிட்டீங்க, இல்லை வந்து என்ன இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படிங்கிறது கூட எங்களோட நீங்கள் ஷேர் இல்ல பண்ணலாம். நாங்க என்ன கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்க ஓப்பனா சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்புங்க. நாங்க அதை பார்த்து நாளைக்கு தெரிஞ்சிடுறோம். ஆமாம், இல்லைன்னா நீங்கள் உடனே இன்றைக்கே சொல்லலாம். எங்களுக்கு கால் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் டே விஷயத்தோட சேர்த்து உங்களுடைய ஃபீட்பேக்லையும் அனுப்பலாம். அது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, நீங்கள் அதை கால் பண்ணி எங்களுக்கு கொண்டே சொல்லலாம். அல்லது கைப்பட கடிதம் எழுதி கீழே டிஸ்பிளே இருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். திருப்பி நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளில் உங்களை வந்து சந்திக்கிறோம். திருப்பி உங்க எல்லாருக்குமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே விஷயம் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனி அவன் என்று வருண் ஆனந்தி.